Hello students, welcome to our channel மாணவனாசிரியர். இந்த வீடியோவில் நம்ம என்ன டேட் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷனுக்கான அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். பப்ளிக் ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன். ஸோ நமக்கு 12th ஃபிசிக்ஸ் ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் இப்படி தான் வந்து உங்களுக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் கொஷின் பேப்பர் வெளியிலேருந்து வரக்கூடிய எக்ஸ்டர்னல் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வருவாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஸ்டூடெண்ட் கிளாஸில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் நம்பரை வந்து பிரிப்பாங்க, ஆட் நம்பர் ஈவன் நம்பர் அப்படின்னு. இதில் பார்த்தீங்கன்னா மீட்டர் சமண சுற்றை பயன்படுத்தி கொடுக்கப்பட்டுள்ள கம்பி சுருளின் மின்தடையினை கண்டுபிடின்னு கேட்டிருக்காங்க. அல்லது பிஎன் சந்தி டயோடைய விஐ பண்பு வரை கோடுகள் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் ரெண்டாவது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா டேஞ்செட் கால்வானா மீட்டரை பயன்படுத்தி காந்தப்புலத்தின் கிடைத்தல கூறின் மதிப்பினை கண்டறி. குறைந்தபட்சம் வந்து பார்த்திங்கன்னா 4 மெஷர்மெண்ட் இருக்கணும். அல்லது செனார் டயோடைய விஐ பண்பறை வரைகோடுகள் வரைந்து முன்னோக்கு சரியான கோட்டில் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மின்னழுத்த மானியினை பயன்படுத்தி கொடுக்கப்பட்டுள்ள இரு மின்கலன்களின் மின்னியக்கு விசையினை ஒப்பிடுக. குறைந்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 கால்குலேஷன் இருக்கணும். அல்லது வந்து பார்த்திங்கன்னா தொகுப்பு மின்சுற்றியை பயன்படுத்தி நாறு நாண்டு எக்ஸ்நாறு நாறு ஆகிய தர்க்க வாயில்களின் உண்மை அட்டவணையை சரிபார்க்கவும். ஃபோர்த் வந்து பார்த்திங்கன்னா நிறமாலை மானியினை பயன்படுத்தி கொடுக்கப்பட்டுள்ள முப்பட்டகத்தின் கோணம் மற்றும் சிறுமத்திசை மாற்றுக்கோணத்தை அளவிட்டு அதிலிருந்து முப்பட்டகம் செய்யப்பட்டுள்ள பொருளின் ஒளிவிலகல் எண்ணை கணக்கிடுக. அல்லது வந்து கொடுக்கப்பட்டுள்ள என்பிஎன் டிரான்சிஸ்டர் பொது உமிழ்வான் சுற்றுமுறையில் அமைத்து வெளியீடு மற்றும் பரிமாற்று பண்பறை கோடுகள் வரைக. மேலும் வெளியீடு பண்பறை கோட்டில் இருந்து வெளியீடு மின்னெதிர் பரிமாற்ற பண்பறை கோட்டில் இருந்து மின்னோட்டத்தை பெருக்கத்தை கண்டுபிடிக்கவும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் பப்ளிக் ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் பிப்ரவரி 2024க்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ப்ராக்டிக்கல் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர். இந்த மாதிரி தான் ஃபிசிக்ஸ்க்கு கொஸ்டின் பேப்பர் வெளியிலேருந்து வரக்கூடிய எக்ஸ்டர்னல் எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கொஸ்டின் தான் எப்படி கொஸ்டின் பேப்பர் இருக்கும் அப்படின்னு. ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் பப்ளிக் எக்ஸாம் ப்ராக்டிக்கல் 2024 தமிழ் மீடியத்துக்கான கொஸ்டின் பேப்பர் அப்லோட் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து இங்கிலீஷ் மீடியத்துக்கு அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.